திருச்சிற்றம்பலம். நான் தானே படிக்கணும். திகட சக்கர சம்முகமைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரவின் மணியாவுரை விகட சக்கரன் மெப்பதம் போற்றுவாம். திருச்சிற்றம்பலம். மூவிரு முகங்கள் போற்றி முகம்பொழி கருணை போற்றி எவரும் துதிக்க நின்ற வீராறு தொல் போற்றி காஞ்சி மாவடி வைகும் செவ்வள் மலரடி போற்றி என்னான் செவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு கந்தபுராண வசனத்துல நாங்கள் தரும கோபன் வதைப்படலம் படிக்க போறோம். படிங்க. நான் வாசிக்கணும் படிங்க. தருமகோபன் வதைப்படல். தருமகோபன் அவற்றை பார்த்து பூதர்கள் மேற் சென்று வில்லை வளைத்து அளவில்லாத அம்புகளை தெரிந்து செலுத்தினான். அவன் செலுத்திய அம்புகள் சமுத்திரத்தில் பெய்யும் மழை போல பூதர்கள் மேற் பட்டது. பூதர்கள் நடுங்கி மெலிந்தனர். தருமகோபன் ஏறிய யானையானது பூதர்களை துதிக்கையால் வாரி எறிந்து உடம்பும் உயிரும் வேறாகும்படி பொருதது. 4 கோடுகளினாலும் குத்தியது. கால்களினால் மிதித்து விளக்கியது. வாளாடு அழித்தது. துதிக்கையினால் எற்றியது. புண்டரீகம் என்னும் யானை இவ்வாறு போர் செய்யும் பொழுது பூதர்களை மலைகளை அதன் மேல் வீசினர். மற்ற வீரர்கள் பானங்களை செலுத்தினார்கள். அவற்றால் அதனுடன் புமுழுதும் இரத்தம் பெருகியது. யானை இவ்வாறு நொந்தெறிந்தும் தன் வலிமை குறையாததாகி பூத சேனைகள் கொன்றது. ஒளிந்த யானை படைகளும் பூதர்களை கொன்றன. இவ்வாறு மற்ற யானைகளோடு புண்டரீகம் என்னும் யானை போர் செய்யும் பொழுது பூத சேனைகள் உடைந்தன. பூத சேனைகள் உடைந்தன. சேனைகள் உடதலை வீரமாத்தாண்டர் பார்த்து கோபித்து வில்லை வளைத்து புண்டரீகம் என்னும் யானையின் மீது அளவில்லாத அக்கினி அம்புகளை செலுத்தி ஆட்டார். யானை ஒரு முகூர்த்தம் அயர்வுற்றது. அதனை தருமகோபன் கண்டு வீரமாத்தாண்டாருடைய நெற்றியில் 100 அம்புகளை செலுத்தினான். அவர் வடிகின்ற இரத்தத்தோடு தேரில் இருந்தார். தர்மசோபன் வீரமாத்தாண்டர் மீது ஒரு வேட்படியை செலுத்தினான். புரந்தரர் அதனை நோக்கி வந்து அந்த வேல் இருதுணி ஆகும்படி ஒரு பானத்தை தொடுத்து அவுணர்கள் அஞ்சும்படி பான மலைகளினாலே தர்மகோபனை மறைத்தார். அவன் பான மலைகளை பொழிந்து வீரபுத்திரர் விடுத்த கரங்களை குறைத்தான். தர்மகோபன் புரந்தரர் விடுத்த சரங்களை குறைத்தான். தர்மகோபன் விடுத்த எஞ்சிய கணைகள் போய் வீரபுரந்தருடைய மார்பில் பட்டு செருக்கின்றி கவசத்தை நீக்கி வலி இழந்து விழுந்தன. தருமபோவன் வீரபுரந்தரர் மீது இவன் இறந்தான் படுத்தலும் இறந்தான் என்று யாவரும் அஞ்சும்படி ஒரு கண்டாயத்தை எறிந்தான். அது மார்பில் படுத்தலும் அவர் மிகுந்த துன்பமுற்று விம்மினர். தருமகோபனுடைய செயலை வீரபாகுதவர் உறுத்து நோக்கி தம்முடைய சொல்லும் மனமும் பிற்பட விரைந்து சென்று, தலைவரே நீர் நில்லும் நொம் பகவனுடைய புயங்களை கட்டி கொண்டு வந்து தருவோம் என்று சொல்லுகின்ற வீரர் கூட்டத்தை நீக்கி அவனுக்கு எதிரே புகுந்தார். அவரை தர்மகோபன் அக்கினி சிந்த பார்த்து, நீயோ வலியுடன் என்னை தாக்கும்படி வந்தாய். யான் உன்னை கொல்லும்படி அமைந்து நின்றேன். நீ காக்கவல்லாய் காத்து கொள்ளுதி என்றான். அதனை வீரமாகுதவர் கேட்டு, நீ கூறியது நன்று. எல்லாரிடத்தும் வெற்றியை பெற்றேன். உனக்கு தோல்வி அடைவேனோ? உன்னையும் வெற்றி கொள்வேன். ஸ்க்ரோல் பண்ணு. களியை நீந்துதல் களியை நீந்துதல்
கடலை நீந்துதலில் கடலை நீந்துதலில் பெருமை உடையதோ, உன்னுடைய வலிமையையும் மதர்ப்பையும் வெற்றியையும் வரத்தையும் இன்றைக்கே அளிப்பேன், நீ கற்ற போரை விரைந்து செய். செய்குதி என்றார். செய்தி என்றார். தர்மகோபன் சரி. யானையின் மீதிருந்து வில்லை வளைத்து இடி போல நானொலி செய்து அம்புகளை தொடுத்து எய்து வீரவாகு தேவருடைய திருமேனி சிறுதியும் வெளியிடமில்லை என்னும்படி மறைத்து ஆர்த்தான். அந்த அம்புகள் அவருடைய திருமேனியில் பட்டு இறப்பவர்களுக்கு ஈயாது கரந்திரவாத செல்வர்க்கு இந்த பொருள் போல பயன் என்று நிதி மழுங்கி அழிந்து அயலில் விழுந்தன. வீரவாகு தேவர் கோபித்து ஒரு வேட்படை எடுத்து தர்மசேனுடைய மார்பிலே தர்மசேன எங்க விட்டுட்டேன் அப்படியே வில்லை வளர்த்து என்னுடைய கோபித்து ஒரு வேட்படை எடுத்து தர்மசேனனுடைய மார்பில் இருந்தார். அவன் அதற்கு எதிராக பானங்களை விடுத்தான். அவ்வேட்படை தர்மகோபன் செலுத்திய சரங்கள் எல்லாவற்றையும் அழித்து அவன் மனம் நடுங்கும்படி அணுகி கவசத்தை கிழித்து மார்பிற் புகுந்து புறத்தில் போயது. தர்மசேனன் பொறுமி புகைகால உயிர்த்து மார்பினின்று மிரத்தம்படிய அறிவிழந்திருந்தான். புண்டரீகம் என்னும் யானை தர்மகோபனை அறிவிழந்திருந்ததை அறிந்து வீரவாகு தேவரை கொல்ல நினைத்து அணுகி அவருடைய தேரை கோடுகளினால் தாக்கி போர்க்களத்தில் கிடந்த ஓர் எழுப்படையை கையில் எடுத்து தேர்ப்பாகன் சிந்தும்படி அடித்தது. தேர் அழிய வீரவாகு தேவர் அதனை கண்டு கோபித்து புரிதொரு தேரில் பாய்ந்து தம்மேல் வரும் யானையினுடைய துதிக்கையை ஒரு கரத்தினால் பற்றி கொண்டு மற்றொரு கரத்தால் கதுப்பில் அடித்து தூக்கி அப்பால் உலகத்தில் செல்ல வறிந்த யானை விண்ணுலகிச் சென்று மீண்டு போர்க்களத்தில் வீழும் பொழுது தர்மகோபன் முன்பு நீங்கிய அறிவு வர பெற்று யானையை இழந்தேன் போலும் என்று அயர்ந்து ஆபரணங்களும் கிரீடமும் சிந்த யானையோடு வீழ்ந்தான். வீழ்ந்த யானை மிகவும் வெறுவி பதைத்து வருந்தி ஒரு சேரிற் போயது. தர்மகோபனிலிருந்து ஒரு தண்டை கையிற்கொண்டு வீரவாகு தேவருடைய மார்பில் எறிந்தான். அவர் அதனை வாட்படையினால் துணித்தார். தண்டாயுதம் அழிதலும் தர்மகோபன் குலிசத்தை விட வீரவாகு தேவர் அதனை கையினால் பற்றி புலிகளை மானுக்கெதிரே பூந்தாற் போல சென்று தர்மகோபனுடைய மார்பில் அடித்தார். அவன் அடியேற்ற மரம் போல பூமியில் விழுந்தான். வீரவாகு தேவர் திருவடியினால் ஒரு தரம் உதைத்தார். தர்மகோபன் இறந்தான். அவுணசேனைகள் கெட்டு ஓடினர். முன் விழுந்தயர்ந்த புண்டரீகம் என்னும் யானை உயிர்த்து மெல்ல எழுந்து தர்மகோபன் இறந்தமையை நோக்கி தான் ஆழ்ந்த துன்பக் கடலுக்கு கரை கிடந்தாற் போன்று வீரவாகு தேவரை அடைந்து சொல்லும். எம்பெருமானே, அடியேன் மீது கோபம் செய்யற்க அருள் செய்து சிறியேன் சொல்வதனை கேளும். பொய்யென்று நிலையொழிக. அடியேன் புண்டரீகம் என்னும் பேரை உடையேன். உலகத்தார் துதிக்கும் சிறப்பை உடையேன். திசையை காவல் செய்வேன். கீழ்மகனாகிய இந்த தர்மகோபனிட்ட கொடிய சிறையில் பல நாள் அகப்பட்டேன். அங்கனம் அகப்பட்ட பாவியேன். புத்தியில்லாத தர்மகோபனை இட்ட நாள் வரையும் சுமந்து வாகனமாயினேன். அவனது ஏவல்கள் பலவற்றையும் செய்தேன். அவனுடைய ஏவல் ஒன்றையாயினும் நான் மறுத்ததுண்டானால் என் உயிரை குடித்து ஊனையும் தின்பான் என்று பயந்து வேறொரு செயலுமின்றி திரிந்தேன். முன்னாளில் என் திசைகளிலும் உள்ள ராட்சதர்கள் தன்னை இகழ்ந்தார்கள் என்று கோபம் மிகுந்து என் மேலேறி கொண்டு சென்று அவர்கள் எல்லோரையும் கிளியோடு கொன்ற தர்மசேன கோபனை நீரே கொன்றீர், வேறு யார் கொல்ல வல்லார்? நீர் தர்மகோபனை கொன்றமையினாலே தேவர்கள் கவலை தீர்ந்தார்கள். அடியேனும் உண்டேன். அடியேனுக்கு இதன் மேலும் ஊதியம் உண்டோ? பாசபந்தத்தை நீங்கி மோசத்தை அடைந்தோரை ஒத்தேன். முன் செய்த பாவத்தினால் அவர்களுடைய சிறையில் அகப்பட்ட யான் இப்பொழுது உண்மை அணுகப் பெற்றமையினால் உயர்ந்தேன். இதற்கு என்ன தவன் செய்தேனோ? தமியனுடைய திசையை காக்கும்படி போவேன் என்று கூறி புண்டரீகம் என்னும் யானை வீரவாகு தேவரை வணங்கியது. அவ்வாசகங்களை கேட்ட வீரவாகு தேவர் மிக மகிழ்ந்து உன்னுடைய இடத்துக்கு செல்லுதி என்றார். யானை அவனர்களுக்காக அஞ்சாது வழிகொண்டு தன்னுடைய திசை போய் மகிழ்ச்சியோடு இருந்தது. பூதர்கள் தர்மகோபன் இறந்தவையை நோக்கி பார்த்து வீரவாகு தேவருடைய புய வலிமையை புகழ்ந்தார்கள். தூதுவர்கள் அதனை கண்டு ஓடி சென்று சூரபமனை வணங்கி மகாராஜனே கேட்பாய். தர்மகோபன் என்னும் மந்திரி சேனைகளோடு சென்று போர் புரிந்து வீரவாகுவால் இறந்தான்.
சேனைகளும் அழிந்தன. அவன் ஏறிச் சென்ற புண்டரிகம் என்னும் யானையும் போயது என்றார்கள். சூரவன்மன் மர்மவோன் இறந்தமையை கேட்டு சும்ப சாகரத்தில் வாழ்ந்து உடலும் உயிரும் பதைக்க அழுது உயிர்த்து அறிவிழந்து சித்திரப்பாவை போலிருந்தான். திருச்சிட்டம்பலம். பானுகோபன் பதைப்படல். சூரவன்மன் இவ்வாறு மிகுந்த துன்பத்தோடு இருந்த பொழுது மறுநாள் காலையில் ஒற்றுவர் சிலர் அதனை பார்த்து வானகோவனிடத்தில் சென்று இவ்வாறு சொல்வார். நம் அரசகுமாரனே, முன்னே நீ மாய்த்த படைக்கலத்தை செலுத்தி வீரபாபு அவன் படைகளோடு ஆப்படுத்தி சுத்தோஹச முத்திரத்தில் இட்டாய். அதனை தேவர்கள் அப்பொழுதே அறுமுக கடவுளுக்கு சொன்னார்கள். அவர் அதனை வினவி பாசறையில் இருந்து கொண்டு தமது கையில் உள்ள வேற்படியை செலுத்த அது விரைந்து 6 சமுத்திரங்களை தாண்டி சந்தோதக சமுத்திரத்தை அடைந்தது. மாயப்படைக்கலம் அதன் வரவை கண்டு அங்கனமே தொலைவேகியது. வீரவாவும் மற்ற வீரர்களும் பூதர்களும் அயர்வு நீங்கி அறிவு பெற பெற்று இங்கே மீண்டு வந்தார்கள். வேற்படி அவர்களுக்கு அருள் செய்து மீண்டு கந்தவள் இருந்த இடத்துக்கு சென்றது. வீரவாகு முதலாயினோர் போர் செய்யும்படி மதிலுட் புகுந்து இந்நகரத்தை அழித்தார்கள். அதனை உன் பிதாவாகிய சூரவன்மன் வினவி தன்னையலில் நின்ற இரணியனையும் அக்கினி முகனையும் 3000 தருமகோபனையும் உரிய ஒருவர் மின் ஒருவராக போர் செய்ய அனுப்பினார். அவர்களுள் இரணியனை ஒளித்தோர் வீரவாவினாலும் மற்றோர்களாலும் இறந்தார்கள். இரணியன் பயந்து மீனாய் கடலில் ஒளிந்தான். நம்மரசன் இவைகள் எல்லாவற்றையும் வினவி துன்பக்கடலில் ஆழ்ந்து ஆற்றாது வருந்தினான். இந்நகரத்தில் உள்ள சேனைகள் எல்லாம் அழிந்தன. பகைவர்கள் இன்னும் இந்நகரத்தில் நிற்கின்றார்கள் என்று ஒற்றுவர்கள் சொன்னார்கள். பானுகோபன் அவற்றை கேட்டு நம்முடைய பெரிய வாழ்க்கை அழிந்தன போலும் என்று இறங்கி தன் மனதில் கோபமும் துன்பமும் ஒன்றுக்கு என்று எதிராக போர் செய்ய இருக்கை விட்டு எழுந்து பிதாவினுடைய கோவிலுக்கு சென்று துன்பத்தோடு இருக்கின்ற அவனுடைய கால்களை வணங்கி எதிரில் நின்று, மகாராஜனே, இவ்வுறுதிமொழிகளை நன்கு கேள் என்று ஆந்தரங்கமாகிய அன்போடு சொல்வான். நான் மாயவள் தந்த படையினால் வீரபாகு முதலியாயினோரை மயக்கி சுத்தோக சமுத்திரத்தில் இட்டேன். தேவர்கள் அதனை சொல்ல அப்பொழுதே வேட்படைய விடுத்து அவர்களை மீட்ட பாலனை வெல்வது கனவிலும் முடியாது. எல்லாம் தெரிந்த உனக்கு யான் சொல்வது என்னை? முதலால் நீ அறுமுக கடவுளோடு போர் செய்து வருந்தி படை வலிமையும் இழந்து அறிவதே புறந்தந்து ஈண்டு வந்தமையால் உய்ந்தார். வில்லையிழந்து தொலைந்து மானமுமின்றி தோற்று வந்தார். முருகவேள் கோபம் செய்திலர். அவர் கோபம் செய்தால் எல்லா புவனங்களும் எல்லா வண்டங்களும் ஆட்டுமோ? பிரம்மாவையும் உலகங்களையும் உண்டுமிழ்ந்த விட்டினுவினுடைய ஒப்பில்லாத சக்கரப்படையை கண்டத்திலே பதக்கமாக அணிந்த தாரகாசுரனை கிரவிஞ்சமலையோடு சங்கரித்த வீராதி வீரரை மேன்மையால் வெல்பவர் ஜாவர். எளிய விலங்குகளை கொன்றவர்கள் புதரில் இருக்கும் புலிக்குணவாயிறக்குங் கதை போல அளவில்லாத காலமாக தேவர்களை அளவு செய்கின்ற யாமும் குமாரக் கடவுளால் பழைய வலியிழந்து தொலைந்தோம். யாவராலும் புகழப்படும் அந்த பாலகனுடைய வலியை சொல்வது என்ன? அவருடைய பணியை செய்கின்ற வீரபாகுவை வெல்வது அரிது. மிக பல நாள் கழியினும் முற்று பெறுவதொன்றை இடைவிடாமல் முயற்சி தடைவது மேலோர் இயற்கை. பல நாள் உடம்பு வருந்தியும் தங்களால் முடிவு பெறாத ஒன்றை இது முடியும் என்று முயன்று இழப்பது கீழோர் இயற்கை. வலிமையுடைய புத்திரர்களை இழந்தாய். சதுரங்க சேனைகளின் பெருமையை இழந்தாய். என்னுடன் நீ ஒருவன் இருந்தாய். மேலாகிய நின் குலத்தை வேடரோடு ஒழிக்க கூற்றுவன் வந்ததை நீ அறியிலை. பகையை மேற்கொண்டாய். யான் எதிர்த்து போர் செய்ய வல்ல வீரர்கள் கிடைத்ததால் மிகவும் மனம் தளிர்ப்பேன். அத்தன்மையாகிய யான் பகைவர்களுடைய போருக்கு அஞ்சினேன் என்று கருதாதே. அரசனே, நீ இன்னும் உய்ந்திருத்தல் வேண்டும் என்னும் ஆசையினால் இவைகளை சொன்னேன்.
இனி ஓர் உறுதியை சொல்வேன். தேவர்களுடைய சிறையை விடுத்தி அறுமுகக் கடவுள் நம்மிடத்தில் உள்ள செற்றத்தை நீக்கி வந்தவிடத்துக்கு மீண்டு போவார். அதன்பின் உன்னுடைய பெருவளங்கள் அளவில்லாத காலம் நிலை பெற்றிருக்கும் என்று பானுகோபன் கூறினான். சூரவன்மன் அவற்றை கேட்டு முடியை அசைத்து புஜங்களும் மார்பும் குலுங்கச் சிரித்து, நம்பி உன் மந்திர சூழ்ச்சி நன்று என்று இவ்வாறு சொன்னான். மைந்தனே, இவற்றை சொன்னாய். இப்பொழுது யான் எளிய தேவர்களுடைய சிறையை நீங்கினால் ராசாதி ராஜன் என்று யார் என்னை மதிப்பார்? அதுவுமின்றி நீங்காத வசை ஒன்றை அடையும். கூன், செவிடு, முடம், குருடு, ஊமை ஆகிய உறுப்பு குறைவுகளில் உண்டாகும். எளிமை அவ்விடம் பொன்றுடன் ஒளியும். மானம் அழிந்து வலியிழந்து உலகில் உயிரோடு இருப்போர் குலதாகும். வசையுரை எழுப்பி 7 பிறப்பிலும் நீங்குவதுண்டோ? யான் தேவர்களும் பிரமாவும் விட்டுவும் முதலாகிய மற்றவரையும் ஏவலை செய்ய இருந்த அரசு செயலுற்றேன். இம்மும்மூர்த்திகளுக்கும் மேலோராகிய சேர்மானுடைய வரத்தை பெற்றுள்ளேன். வலி இல்லாததோர் போல தேவர்களுடைய சிறையை இப்பொழுது விடுவேனோ? கட்டழகு, இளமை, வலிமை, செல்வம், வீரம், சுற்றம், உடம்பு ஆகிய இவைகள் ஒன்றும் நிலையுடையனவல்ல. புகழொன்று சிறப்பித்து கொல்லப்பட்ட ஒன்றன்றே நிலைபெறுவது. பகைவர்களுடைய போரில் அரிய இவ்வுயிரை விடினும் தேவர்களுடைய அரிய சிறையை விடுவதுண்டோ? தமக்கு ஒரு துன்பம் வரினும் அல்லது இறக்க வரினும் நம்மோடு உடன் பிறந்த மானத்தை பெரியோர் விடுவாரோ? சூரன் என்று ஒரு பேர் பெற்ற யானும் சிறந்த 2 நாளை செல்வத்தை விரும்பி பிடித்த கொள்கையை விடேன். இன்னும் ஒரு ஊழி காலம் இருக்கிறதே, இருக்கணும் இறப்பதால் பின்னும் இவ்வுலகில் உயிரோடு இருப்பதுண்டோ? பிறந்தவர் இறத்தல் திண்ணம். விண்ணுமையும் வென்ற யான் மின்போல நிலையில்லாத வாழ்வை விரும்பி தேவர்களுக்கு பயந்து இந்த உயிரை சுமக்கிறேன். மைந்தனே, நீ அஞ்சினை போலும் உன்னுடைய எளிய மாளிகையை போய் நித்திரை செய்குதி. அழியாத வரத்தினை உடைய யான் அணிவதில்லை. இதற்காக இறங்கி மனத்தில் ஒன்று நினையாதே. பகவர்களோடு போர் செய்வதற்கு யான் செல்வேன் என்று சூரவன்மன் கோபத்தோடு கூறினான். சூரவன்மன் சொல்லியவற்றை பானுகோபன் கேட்டு, என்றந்தைக்கு உயிர்ந்திரம் இல்லையே போல் என் தந்தைக்கு உயிர்ந்திரம் இல்லை போலும். யான் சொல்லியது ஒன்றை மனத்தில் கொண்டில. தப்பாத விதியை யார் வென்றவர்? அதற்கேற்ற செயலை செய்வேன் என்று எண்ணி, என் பிதாவை அறிவென்பது ஒரு சிறிதுமில்லாத அடியேன் சொல்லிய தீய மொழிகளை சிறிதும் மனத்துக் கொள்ளாது பொறுத்துக்கொள். சிறிய வாழகர்கள் தீமொழிகளை சொன்னார்கள் ஆயினும் மூத்தோர்கள் அதற்காக சிரிப்பதன்றி அவரை சோபிப்பார்களோ? நீ என்மேல் கோபம் செய்யேற்க. நம்முடைய நகரத்தை அளவு செய்கின்ற பூதகணங்களையும் சாதுரியமான வலிமையில் சிறந்த வீர பாகுவையும் கொன்று உன் மனமும் மகிழும்படி செய்வேன். என்னை போருக்கு அனுப்புதி என்று கூறி சூரவன்மனுடைய கால்களில் விழுந்து வணங்கினான். சூரவண்ணன் கோபம் தணிந்து சந்தோஷமுற்று, என்னுடைய குமரனே, உன் மனம் போரில் துணிந்தது போலும். இது நன்று. பகைவர்களை வெல்லும்படி சேனைகளை அணிவகுத்துக் கொண்டு போருக்கு செல்லுதி என்றான். பானுகோபன் விடவெற்றுக் கொண்டு மிகுந்த துன்பத்தோடு விரைவில் மீண்டு தன் கோயிலை அடைந்து பல தேவர்களுக்கு கொடுத்த படைக்கலங்கள் எல்லாவற்றையும் ஆராய்ந்து எடுத்துக்கொண்டு மார்பிற்கவசத்தை இட்டு விரலில் புட்டிலை சேர்த்து கைத்தோட் கட்டியை கட்டி வில்லை ஏந்தி அம்பரா கூட்டை முதுகிற் கட்டி சோமமாயுள்ள எண்ணிலல்லாத படைகளன் சுற்ற வாயிலில் சென்று பொன்மலையிலே இடியேறு போல ஒரு தேரில் ஏறினான். அப்பொழுது எண்ணில்லாத நால்வகை சேனா வெள்ளங்கள் சூழ்ந்தன. வாத்தியங்கள் முழங்கின. கொடிகள் சூரிய மண்டலத்தை மறைத்தன. இவ்வாறாக சேனைகள் சூழும்படி தேரின் மீது ஏறிய பானுகோபன் சூரவன்மனிடத்தை வைத்த அன்பும் அது காரணமாய் எழுந்த துன்பமும் தன் மனத்தை விழுங்க போர் செய்யும் திசையை நோக்கி விரைந்து செல்வனாய் பல கோடி வீதிகளை கடந்து போர்க்களத்தை வந்தடைந்து 3000 பிறரும் இறந்து கிடத்தலை நோக்கி என்று இறங்கி அழுது துன்பமுற்ற அவன் தாங்களாற்றாத துயரால் அழிகின்ற தன் மனத்தை ஒருவாறு தேற்றி பகைவர்கள் மேற்பெரும் கோபம் கிளந்து செல்ல ஜான் பூதர்களை இறக்கும்படி வாட்டி வீரவாவுவை கொல்லாதெளிவேனே எனின் வேசிகளுடைய காம இன்பத்தை விரும்பி அவர்களுக்கு பின்னே செல்கின்ற தரித்திரனுக்கொப்பாக என்று ஒரு சபதத்தை கூறினான். அவனுடைய வரவை பூதர்கள் கண்டு, இங்கே வருகின்றவன் சூரவன்மனாகும் அல்லது அவன் மகனாகிய பானுகோபனாகும், வேறு யார் போருக்கு வருவார் என்று பேசலுற்றார்கள். அப்பொழுது அவனசேனைகள்
சென்று பூதசேனையோடு ஆர்த்து எதிர்த்தன. போர்ப்பறைகள் ஒலித்தன. பூதூளி எழுந்த ஆகாயத்தையும் திசைகளையும் மறைத்தது. பூதர்கள் ஆரவாரித்து எதிர்த்து மலைகளையும் படைகளையும் மரங்களையும் எறிந்தார்கள். அவுணர்கள் எழு கலப்பை மழு தண்டம் பானம் ஆகிய இவைகளை செலுத்தினார்கள். பூதர்களும் அவுணர்களும் பகலும் இரவும் பூமியிலே போர் செய்து நின்றாற்போல இவ்வாறு மாறுபட்டு போர் செய்தார்கள். பூதர்கள் செலுத்துகின்ற மரங்களையும் மலைகளையும் அவுணர்கள் பானங்களால் அழித்தார்கள். அவுணர்கள் செலுத்துகின்ற வேல் தண்டம் எழு முதலாகிய படைகளை பூதர்கள் மலைகளால் அழித்தார்கள். தலைகளும் புஜங்களும் நிலத்தில் விழ இறந்த பூத சேனைகள் அனந்தம் புஜம் மார்பு கால் தலை முதலிய அவயவங்கள் அழிந்து இறந்த அவுணசேனைகளும் பல. பூத சேனைகளால் குதிரைகளும் யானைகளும் தேர்களும் பூமியில் அழிந்து சாய்ந்தன. இரத்தம் பெருகியது. பிணமலைகள் ஆகாயத்தை மறைத்தன. நாய்களும் நரிகளும் காக்கைகளும் பருந்துகளும் உலாவின. இவ்வாறு இருதிறத்து சேனைகளும் போர் செய்யும் பொழுது பூதர்களுடைய தூசிப்படை முறிந்தது. பின்னணியில் நின்ற பூதர்கள் சமுத்திரம் போல வந்து எதிர்த்து அவுணக்கடலை கலக்கி நால்வகை சேனைகளையும் அழித்து உலாவினர். தன் சேனைகள் அழுதலை பானுகோபன் கண்டு குரல்களாய் வருகின்ற இந்த சில பூதர்களே நம்முடைய சேனைகள் எல்லாவற்றையும் கொள்கின்றனரோ, இது இனிது என்று தேரை செலுத்தி வெள்ளை வளைத்து பானங்களை சொரிந்து தேவர்கள் வருந்தும்படி விரைவில் வந்தான். அவனுடைய வரவை பூதர்கள் கண்டு எதிர் சென்று ஆர்த்து மரங்கள் மலைகள் சூளம் எழு முதலியானவற்றினை சொரிந்தார்கள். அவற்றுக்கு எதிராக பானுகோவன் அக்னி யஸ்திரங்களை தூண்டினான். பூதர்கள் விடுத்த மரம் முதலியவெல்லாம் துணிந்து துகளாயின. பானுகோவன் பூதர்கள் மீது பின்னும் அக்னி அம்புகளை சிந்தினான். அவைகள் புற்றில் நுழையும் பாம்புகள் போல பூதர்களுடைய உடம்புகளில் நுழைந்து துளைத்தன. அவர்களுடைய உடம்பினின்று இரத்தம் வடிந்தது. அவர்கள் மனம் பதைத்து பானுகோவனுக்கு தோற்றோடினர். முன்னே பூதர்களுக்கு தோற்றோடிய அவுணர்கள் பானுகோவனை வந்து கூடினார்கள். பூதர்கள் தோற்றோடியதையும் பானுகோவனுடைய வெற்றியையும் தொன்பதின்மருள்ளே முதலில் நின்ற வீரபாகுதவர் கண்டு தேரோடு விரைந்து சென்று சண்முக கடவுளுடைய திருவடிகளை தியானித்து துதித்து அவுணசேனைகள் வருந்தும்படி ஒரு வில்லை வளர்த்தார். அதனை கண்டு அவுணசேனைகள் கண்டம் தோமரம் சூலம் முதலாகிய படைகளை அவர் மீது சொரிந்தார்கள். வீரபாகுதேவர் அவைகள் அழிவுபடி பானங்களை விடுத்து அவர்களுடைய கால்களை தலை முதலாகிய அவயங்கள் துணியும்படி பானங்களை விடுத்தார். அவர் செலுத்தும் அம்புகளால் தேர்களும் குதிரைகளும் யானைகளும் அழிந்தன. அவுணர்களுடைய போர் ஒழிந்தது. இரத்தம் பெரியது. பானுகோவன் பார்த்து இவனுடைய வில்லால் நம்முடைய சேனைகள் அழிந்தனவே என்று கோபத்தோடு தேர்ப்பாகனை நோக்கி வீரபாகுவுக்கு முன்னே நம்முடைய தேரை விரைந்து செலுத்துதி என்றான். பாகன் தேவர்கள் அடங்கியும்படி தேரை செலுத்தி ஆர்த்தான். பானுகோவன் வில்லை வளைத்து வீரபாகுதேவரை நோக்கி, குறவில்லாத என்னுடைய சேனைகளை கொன்றாய். நீ இனி உயிர்ந்து போதல் அரிது. உன்னை கொல்லும்படி யான் சபதம் செய்து கொண்டு வந்தேன் என்றான் வீரபாகுதேவன். இனி போர் செய்து இறப்பவர்களையும் வெற்றி கொள்பவர்களையும் தேவர்கள் இனி காண்பர். நின்று காலதாமதம் செய்ய போரை செய்குதி என்றார். கோபம் மீந்த பானுகோவன் வளைத்த வில்லில் 1000 பானங்களை கூட்டி வீரபாகுதேவருடைய மார்பை துளைக்கும்படி செலுத்தினான். அப்பானங்கள் மார்பை துளைத்து புறஞ்செல்ல வீரபாகுதேவர் சோகத்தோடு தம்முடைய வில்லை வளைத்து நாணொலி செய்து 1000 பானங்களை பூட்டி பானுகோவனுடைய புயத்தில் செலுத்தினார். அவைகள் கைத்தலாட் பானுகோவன் வருந்தி 100 பானங்களினால் வீரபாகுதேவருடைய வில்லை துணிப்படுத்தினான். அதனை கண்ட தேவர்கள் அஞ்சினார்கள். வீரபாகுதேவர் ஒரு வேப்படியை எடுத்து பானுகோவனுடைய நெற்றியில் எறிந்தார். அது நெற்றியில் புகுதலும் உரத்த வெள்ளம் ஆறு போல பெரியது. பானுகோவன் ஓர் இறைப்பொழுது அறிவிழந்து தேரில் நின்று பின்னர் உணர்வு பெற பெற்றான். வீரபாகுதேவர் விரைவில் வேறொரு வில் எடுத்து வளைத்து வாயு படைக்கலத்தை விட அவனும் அதனை விடுத்தான். வீரபாகுதர் அக்கினிப்படையை விட அவனும் அதை விடுத்தான். வீரபாகுதேவர் விடுத்த அக்கினிப்படை அதனோடு போர் செய்து மீண்டது. பானுகோவன் சூரிய படைக்கலத்தை எடுத்து இவனுடைய உயிரை கவருதி என்று தூண்டினான். அதனை வீரபாகுதேவர் பார்த்து தாமும் அதனை விடுத்து அழித்தார். பானுகோபன் பிரம படைக்கலத்தை விடுத்தான். வீரபாகுதேவரும் அதனை செலுத்த அது சென்று அவன் விடுத்த பிரமப்படையை
நீக்கி மீண்டது. பானுகோபன் விட்டுணு படைக்கலத்தை விடுத்தான். வீரவாகு தேவர் அப்படையை விடுத்து விலக்கினர். பானுகோபன் அதனை கண்டு யான் விட்ட படைகள் அழியும்படி இவனும் படைகளை விட்டான். இனி சிவப்படைக்கலத்தை யான் விடுப்பேன், அது அவன் கையில் உள்ளது. நான் முன்கண்டது அதெல்லாம் நான் ஜான சிவப்படக்கலத்தை செலுத்துவதால் பிரயோசனம் இல்லை. இனி மாயையினால் இவனை வெல்வதே உபாயம் என்று நினைத்து மாய மந்திரத்தை எண்ணி தேரோடு மறைந்து வீரவாகு தேவருக்கு நாட்புறத்திலும் தேருடன் சுற்றி வந்து பானங்களை வரிசித்தான். அப்பானங்கள் வந்து படுதலும் அவருடைய திருமேனி ஊறுபட்டு இரத்தம் ஆறு போல பெருகியது. அதனை தேவர்கள் பார்த்து மனமழிந்தார்கள். பூதர்களும் படைத்தலைவர் முதலாயினோரும் அஞ்சினர். அதனை வீரவாகு தேவர் கண்டு இவன் ஒரு மாயையிலே முன்வென்று போனான். இன்றைக்கும் அதனை எண்ணினானோ, இனி அது முடியுமோ, இது நன்று நான் இவனை இப்பொழுதே கொள்வேன் என்று எண்ணினர். இவ்வாறு கருதிய வீரவாகு தேவர் இவனுடைய மாயம் அழியும்படி செய்வேன் என்று ஞானாஸ்திரத்தை எடுத்து சிரத்தையோடு வழிபாடு செய்து பானுகோபனை குறித்து செலுத்தினர். அது சூரிய பிரகாசத்தோடு செல்லுதலும் பானுகோபனுடைய மாயை அழிந்தது. அவன் தேரும் தானுமாய் ஆகாயத்தில் வெளிப்பட்டு நின்றான். பானுகோபன் தன் மாயம் அழிந்ததையும் வீரவாகு தேவருடைய வலிமையை நோக்கி இருந்தான். முன் வருத்தமுற்ற தேவர்கள் யாவரும் மகிழ்ந்தார்கள். அப்பொழுது வீரவாகு தேவர் ஆகாயத்தில் நிற்கின்ற பானுகோபனுடைய இயற்கையை நோக்கி, வஞ்சனே, நீ எங்கே போவாய்? யான் இங்கே உன்னை கொள்வேன் என்று கூறி வில்லை வளைத்து கொண்டு தேரோடு ஆகாயத்தில் போய் பானுகோபனுக்கு முன் சென்று பல கோடி பானங்களை சொரிந்தார். அவனும் கோபித்து வில்லை வளைத்து தேவர்களின் ஜாம்பு மலைகளை சொரிந்தான். நீரின் நெருப்பும் ஒன்றுக்கொன்று மாறாய் கோபத்தோடு நின்று போர் செய்வது போல இருவரும் போர் செய்து நின்றார்கள். அவர்களுடைய தேர்கள் இரண்டும் ஓரிரை பொழுதினில் 6,100 கோடி சாரிகைகள் திரிந்தன. அவ்விருவரும் எதிராய் செலுத்தும் அம்புகள் அண்டச் சுவர்காரன் சென்று சூரிய கிரணங்களின் வரவை மாற்றி எவ்வுலகில் உள்ளோர்க்கும் மிகுந்த துன்பத்தை செய்தன. இவருடைய பானங்களும் யாண்டும் செறியும் பொழுது தேர்கள் அழிந்தன, குதிரைகள் அழிந்தன, யானைகள் அழிந்தன, அவர்களுடைய சிரங்கள் வெட்டுண்டன, புதர்களுடைய உடம்புகள் வெட்டுண்டன. அப்பொழுது இருவருடைய தேர்களும் ஒன்றை ஒன்று கிட்டுவன, தூரத்தில் செல்வன, மேலே உயர்வன, பின்னும் கிட்டி முட்டுவன, ஒன்றை ஒன்று இடம் பலமாக சூழ்வன, 8 திக்குகளிலும் ஆகாயத்திலும் திரிவன. தேவர்கள் மனத்தால் நினைக்க அரியன ஆயின. அவர் இருவரும் ஒருவரை இகழ்வர், கோபம் செய்வர், சபதம் செய்வர், வலிமையை நோக்கி புகழ்வர், உடப்பி வீரம் பேசி அழைப்பர் நிற்கிறது. ஒருவர் பெயரை ஒருவர் மகிழ்வர், நகைப்பர், வெற்றி சங்கை ஊதுவர், பானமலைகளை சிந்துவர், உறப்பிச் செல்வர். வீரவாகு தேவரும் பானுகோபனும் இவ்வாறு போர் செய்த பொழுது அவர்கள் முறையாக சோகத்தோடு செலுத்திய வானங்கள் உலகம் நெருங்கி செலுத்தலால் சூரியன் மறைந்தான். சந்திரனுடைய கலைகளும் குறைந்தன. அவர்களுடைய பானங்கள் வாயுவை ஒப்பன, கூற்றுவனை ஒப்பன, அக்கினியை ஒப்பன, நஞ்சை ஒப்பன, இடியை ஒப்பன, சுவர்மானுடைய திருப்புன்னுருவலை ஒப்பன, சூரியனை ஒப்பன, சுப்பிரமணியன் கடவுளுடைய வேற்படையை ஒப்பன ஆயின. அப்பானங்கள் மலையில் பூந்தன, வானில் பூந்தன, கடலில் பூந்தன, சிசைகளில் பூந்தன, அண்டங்களில் பூந்தன, பாதலங்களில் பூந்தன. இருவரும் விடுகின்ற அக்கினிய அஸ்திரங்கள் பட்டு மேகங்கள் எரிந்தன. இண்டிசைகள் யானைகளும் கரிந்தன, பூபுரங்கள் வெடித்தன, கடல்கள் வற்றின, நட்சத்திரங்கள் பொரிந்தன. அதனால் உலகமெங்கும் புகை மிகுந்தது. வீரவாகு தேவர் செலுத்துகின்ற சரங்களை பானுகோபன் தன் சரங்களால் மாற்றுவான். அவன் விடுகின்ற சரங்களை வீரவாகு தேவர் தம்முடைய சரங்களால் மாற்றுவார். 2 வீரர்களும் இவ்வாறு போர் செய்யும் பொழுது பூலத்தில் உள்ளவர்களும் தேவர்களும் அதை பார்த்து, இவர் போல போர் செய்தவர் யாருளர்? போர் வீரத்தில் இவர்க்கினே அவர் யாவர் என்று வியந்தார்கள். அப்பொழுது பானுகோபன் 100,000 பானங்களால் வீரவாகு தேவருடைய தேரை பொடிபடுத்தி சமுத்திரங்களும் அஞ்சும்படி இடி போல ஆரம்பித்தான். வீரவாகு தேவர் கோபித்து ஆகாயத்தில் நின்று நம்முடைய வில்லை காலுற வளைத்து 1000 பானங்களை தூண்டி பானுகோபனுடைய தேரை துகள் செய்தார். தேர் அழிதலும் ஆகாயத்தில் நின்ற பானுகோபன் கோபித்து வீரவாகு தேவருடைய மார்பில் அழுந்தும்படி நஞ்சு வாச்சிய 25 பானங்களை தூண்டி புயங்களை தட்டி ஆரவரித்தான். பானுகோபன் செலுத்திய பானங்களால் மனம் வந்த வீரவாகு தேவர் 14 பானங்களை செலுத்தி அவனுடைய கிரீடத்தை அளித்தார். முடி சிதற
வறியவனாய் நின்ற பானுகோபன் 14 கணைகளை தூண்டி வீரவாகுதேவருடைய கவசத்தை அறுத்தான். வீரவாகுதேவர் இது நன்று என்று சிரித்து 7 புரை முகாஸ்திரங்களை செலுத்தி பானுகோவனுடைய வில்லை துணித்தார். அவர் கூற்றுவனை காட்டிலும் கோபித்து பிரமதேவர் முன்னாளி கொடுத்த வேட்படி எடுத்து இவனை கொல் என்று சொல்லி வீரவாகுதேவர் மேல் விடுத்தான். வீரவாகுதேவர் வலிய உடைய 1000 கோடி பானங்களை அவ்வேற்படியை தடுக்கும்படி செலுத்தினார். அது அப்பானங்கள் எல்லாவற்றையும் அழித்து ஆகாய வழியாக கொண்டு வந்தது. அதனுடைய வலிமையை வீரவாகுதேவர் நோக்கி, சேர்மான் நமக்கு கொடுத்த வாட்படியை எடுத்து கந்தசாமியினுடைய திருப்படிகளை துய்த்து இரு துணியாம்படி வெட்டினார். அதனை கண்ட தேவர்கள் கூத்தாடினார்கள். அவனர்கள் ஏங்கி திகழ்த்தார்கள். வீரவாகுதேவர் வாட்படியை உடைய விட்டார். தான் விடுத்த யார் வந்து நிக்கிற என்ன சொன்ன விடிய என்ன சொன்னவ திருமந்திரம் கூட கதைச்சா என்னவா நல்லதோ கூடாதுன்றவையோ? நல்லது. அதான் நாங்கள் வாசிக்கிறது நல்லதுன்றதான் எனக்கு நல்லதோ வாசிக்கிறேன். அதான் அதை திருப்பி அதை ஏதோ வேற கவனத்துல இருந்துட்டேன். அது விளங்கையில வேட்படை துணிப்பட்டதை பானுகோவன் பார்த்து, அம்மாவோ என் வேட்படையின் வேலை நன்று என்று சொல்லி போர் செய்யும்படி விரைந்து வாட்படையை எடுத்து சுழற்றி இடிபோல ஆவலம் கொட்டி போர் மகிழ்ச்சியோடு வீரவாகுதேவருக்கு முன் செல்லுதலும் அவர் வில்களை காலுற வளைத்து 1000 பானங்களை செலுத்தி பானுகோபனுடைய மார்பை கிழித்தார். மலை புலம்பி நின்றும் விழும் அருவி போல் இரத்தம் விழுந்தது. பானுகோபன் தன் மேல் வரும் பானங்களை பாராதவனாயும் தன் மார்பு பிளந்தனையும் அதினின்று இரத்தம் வீழ்தலையும் எண்ணாதவனாயும் மானமும் தானுமாய் ஓடிப்போய் வீரவாகுதேவரை கிட்டி அவருடைய வில்லை வாளினால் துணித்து மேலே கிளந்து இடிபோல் உரப்பி வாளை வீசி திரித்தான். அவனுடைய போர் வலிமையைக் கண்டு துன்பமடைகின்ற தேவர்கள் இவன் இறந்த பின் போர் என்பதில்லை என்றார்கள். அப்பொழுது வீரபாகுதேவர் உருத்திரமூர்த்தியைப் போல கோபித்து தம்முடைய வாட்படையை உருவி கருங்கு போல சுற்றி எங்கே போகின்றாய் என்று சொல்லிக்கொண்டு பானுகோபனை எதிர்த்தார். அவனும் வாயு வேகத்தோடு எதிர்த்தான். இருவரும் யமனும் அக்கினியும் போர் செய்வது போல கோபத்தோடு வாட்போர் செய்தார்கள். இருவரும் மாறுமாறாச் சென்று கால் முதலிய அவயங்களை துடிக்கும்படி வாட்படையை வீசினர். அதனை விலக்கி தழும்பு செய்யும் திறத்தை நாடுவர். இடைதெரியா வண்ணம் சூறைக்காற்றை போல சுற்றுவர். வட்டமாக சூழ்ந்து வருவர். இவரிருவரும் இவ்வாறாக வாட்போர் செய்து கொண்டு நிற்கும் போது பானுகோபன் தான் கற்று வாழ்வித்தையின் வெளியால் வீரபாகுதேவருடைய வாளை விலக்கி அவருடைய திருத்தோளில் வெட்டினான். அவனுடைய தோளின்றும் இரத்த வெள்ளம் பெரியது. பானுகோபன் அதை கண்டு செருக்கடைந்தான். தேவர்கள் நடுங்கினர். இவனுக்கு வீரபாகுதேவர் தோற்பாரோ என்று இறங்கினர். அப்பொழுது வீரபாகுதேவர் நிர்மலமாகிய அருமுக பெருமானுடைய திருவடி தாமரைகளை தியானித்து துதித்து விரைந்து வாளை வீசி பானுகோபருடைய வலது தோளை துணித்தார். அவன் தன் வலக்கையோடு விழுகின்ற வாட்படையை இடக்கையினால் பிரித்து அடங்காத கோபத்தோடும் பின்னும் போர் செய்ய முயன்றான். வீரபாகுதேவர் அவனுடைய முயற்சியை பார்த்து இடக்கையையும் துணிப்ப அவன் மாயப்படை களத்தை விடுவேன் என்று எண்ணினான். அப்போது வீரபாகுதேவர் அவனுடைய தலையை அறுத்தார். பானுகோபனுடைய தலையும் புயங்களும் உடம்பும் பூமியில் விழுந்தன. அவனுடைய உயிரை யமன் கவர்ந்து வீரபாகுதேவரை துதித்து தென் குளத்தை அடைந்தான். பானுகோபன் இறந்ததை முனிவர்களும் தேவர்களும் புறவரும் பார்த்து ஆடி பாடி ஆர்த்து வீராதி வீரர் நீரே என்று வீரபாகுதேவரை வியந்து பூமலைகளை பொழிந்தார்கள். பானுகோபனாற் துன்பமுற்றிருந்த பூதர்கள் அவன் இறந்தமையை நோக்கி துன்பமுற்று
உயிரற்றழிந்த பூதர்கள் அவன் இறந்தமையை நோக்கி ஆர்த்து வீரபாகு தேவரை துதித்தார்கள். சூரியன் கவலை நீங்கி களித்தான். அப்பொழுது வீரவாகு தேவர் மகிழ்ச்சி அடைந்து ஆகாயத்தை நீங்கி பூமியில் வந்து தமது துணைவர்களை அடைந்து பெரிய மாயங்களால் நம்மை முன் அளவு செய்த பானுகோபனை சங்கரித்தோம். நாம் சொல்லிய சபதமும் நிறைவேறியது. சேனைகளோடு இனி எம்பெருமானது திருமுன்பு செல்வோம் வருதீர் என்றார். அதனை துணைவர்கள் கேட்டு, தலைவரே, நேற்று மர்முகப் பெருமானுடைய திவ்ய சன்னிதானத்தில் போய் அவருடைய திருவடிகளை வணங்கினோம் அல்லோம். நீர் செய்ய தகுவதையே சொன்னீர், இது தக்கது என்றார்கள். வீரபாகு தேவர் தம்பிமாரும் படைத்தலைவர்களும் பூதர்களும் சூழ்ந்து வர போர்க்களத்தை நீங்கி சென்று பாசறையில் பூந்தார். அவர் துணைவர்களோடும் மற்ற படைத்தலைவர் முதலாயினரோடும் போய் அருமுகப் பெருமானை அன்பினோடு தரிசித்து அவருடைய பாத தாமனைகளை பலமுறை பணிந்து எழுந்தார். அவரை முருகக் கடவுள் பார்த்து அருளி, தம்பியே, நீ பானுகோபனோடு போர் செய்து வருந்தி அவனை கொன்றாய். ஆதலால் யாம் மகிழ்ந்தோம். வேண்டிய வரத்தை விரைந்து கேட்குதி தருவோம் என்று அருளி செய்தார். துதித்து கொண்டு நிற்கின்ற வீரவாகு தேவர் அதனை கேட்டும், பெருமானே, தேவரீரை அன்றி நாயினேன் செய்த செயல் ஒன்றும் இல்லை. ஆயினும் அடியேனுக்கு ஒரு வார்த்தை தந்தருளல் வேண்டும் என்று வரத்தை தந்து அருள வேண்டும் என்று விண்ணப்பம் செய்வார். குபேரனுடைய வாழ்க்கையையும் நினையேன். இந்திரனுடைய அரசினை கனவிலும் விரும்பேன். பிரம விட்டுனுக்கள் பெறுகின்ற பதங்களையும் பொருளென மதியேன். தேவரீருடைய திருவடி தாமரைகளில் இடையறாத பேரன்பையே தமியேன் மிகவும் வேண்டுவேன். அந்த நல்லவரம் முத்தியினும் அரியது. அதனை தேவரீரை தியானிக்கின்ற தவத்தரும் பெறுகிலர். எளியேனுயும் வண்ணம் அதனை ஈந்தருளல் வேண்டும் என்று வீரபாகு தேவர் பிரார்த்தித்தார். பெருமானாகிய கந்தவள் உனக்கு அதனை தந்தோம் என்று அருளி செய்தார். யாவர்க்கும் முதல்வராகிய அக்கடவுள் வீரபாகு தேவருக்கு இவ்வரத்தை உதவி தம்மை வணங்குகின்ற துணைவர்களுக்கும் நல்லருளை செய்து அவர்கள் யாவரையும் அவரவர் இருக்கைக்கு போகும்படி விடை கொடுத்து அனுப்பினவர். வீரபாகு தேவர் முதலாயினோர் சண்முக கடவுளை வணங்கி தங்கள் தங்கள் உறைவிடங்களுக்கு போயினார்கள். இங்கே இது நிற்க அங்கே உண்டாகிய நிகழ்ச்சிகளை இனிமேற் சொல்வான். பானுகோபன் இறந்தைமையை கண்ட தூதுவர்கள், இவர்கள் செய்தது இதுவாயின் நம் அரசனாகிய சூரவன்மனையும் கொள்வார்கள் என்று எண்ணி நடுங்குகின்ற மனத்தை உடையவர மிக விரைந்து ஓடிச் சென்று முரசொலிகள் அடங்கி அழுகை ஒளி மிகுகின்ற மகேந்திரபுரத்து வீதியில் போய் சூரவன்மனுடைய அவைக்களத்துள் புகுந்து மிகவும் நீர்வடியின் கண்களையும் நினைத்தற்கரிய துன்பத்தையும் உயிர்க்கின்ற நாசியையும் உடையவராய் அவனுடைய கால்களை வணங்கி, மகாராஜனே, முன்பு இங்கு தூதுவனால் உன்னுடைய மகன் இறந்தான் என்கிறார்கள். சூரவன்மன் அதனை கேட்டதும் ஆழமாகிய துன்பக் கடலிலே அமிழ்ந்தி ஓவென்று புலம்பி வீழ்ந்து புரண்டு வியர்ப்பு மிகுந்தி உடம்பு வெய்ந்து நடுங்க மனம் நடுங்கி அக்கணமே அறிவு சோர்ந்து மயங்கினான். உடம்பு வெதும்பவும் கண்ணீர் வடியவும் மனம் திரியவும் உயிர் ஊசலாடவும் உறந்தவர் போல் வீழ்ந்து மயங்கிய சூரவன்மன் பின்வருவாறு தெளிந்து இறங்கி இவ்வாறு சொல்லி புலம்புவான். என் மைந்தனே, என் மத கழுவே, தீவினையனுடைய சிந்தியே, சிந்தை வெவிட்டாத தெள்ளமுதே, என் தந்தையே, தன் தந்தை இல்லாத பாலகன் என்னை கொன்றானோ எதையோ உன்னை இதற்கோ பலத்தேன். அழகிச் சிறந்த என் புத்திரர்கள் பலர் இறந்தார்கள். அவர்கள் இறந்தும் உன் ஒருவனையே துணை என்று மனத்தில் நினைத்திருந்தேன். என்றையே என்னை தனியே வைத்து நீயும் போயினாயிற் பின்பு தமியனுக்கு பிழைக்கும் வகையுண்டோ? பகவர்களுடைய சிறையை விட்டால் நமக்கு உய்வு உண்டாம் என்று முன்னே சொன்னாய். அதையும் இழந்து உன்னை தோற்றேன். இனி அதனை எண்ணுவதனால் பயன் என்ன? யாவருக்கும் தன்னால் வராத வினை உள்ளதோ? தக்கோனே, பகைவர் மீது போருக்கு செல்வது நன்றல்ல என்று அன்பாக சொன்னாய். யான் அப்பகைவர் மேற் போருக்கு போகாமல் நீ சொல் என்று உன்னை அனுப்பி இழந்தேன். ஐயா, உன் மாட்டுப்பிழை ஒன்றும் உள்ளதோ? தேவர்கள் எல்லாரும் இப்பொழுதும் வந்து பூக்களை கையிலேந்தி உன்னை வழிபடுக. அவரின் மேலுள்ள ஒப்பில்லாத பகையை இற்றை தினத்தோடு நீங்கி கழிப்படைந்தார்கள். உன்னுடைய ஆணை கஞ்சி நித்திரை செய்யாதுழலும் விஷ்ணுவானவன் இன்றைக்கு நீ இறந்தாய் என்பதனை கேட்டு மகிழ்ந்து சேச சயனத்தில் படுத்து லட்சுமியும் பூமி தேவியும் தான் கால்களை வருட முன்னால் போல கவலை இன்றி நித்திரை செய்யானோ?
நம்முடைய அசுரகுலத்தை நாயகமே வந்தடைந்திருந்தார்க்கு ஒரு சிந்தாமணியே திருதே என்றெள்ளமுதே எந்தெள்ளமுதே என்றாய். நீ தனியே போய் வந்து எங்கிருந்தாய்? அங்கே யான் வந்தாயினும் உன்னுடைய மதுர மொழியை கேட்பேனோ? உன்னுடைய மந்திரிமார்கள் புதல்வர்கள் எல்லாரும் போருக்கு போய் பிறர்களால் இறந்தார்கள் என்று எந்துயரை ஆராய்ந்து தீர்த்ததற்கு யாரும் இல்லை. புதல்வனே வாராய், கடிதோடி வாராய், தன் கிரகணங்களால் தீண்டி உன் சிறையில் அகப்பட்டு பிறவன் வந்து வேண்ட நீ விட்ட பின்னர் வாடி தளர்ந்து வசப்படைந்த சூரியனார் இனி மனமகிழ்ந்து ஆகாயத்தில் ஓடி செல்வாரோ? நம் பகைவர்களாகிய தேவர்களுடைய குற்ற ஏவல்களை செய்து அலந்து உளறுகின்ற ஒற்றுவென்றானோ உன்னை கொல்லவல்லான். போரில் இறந்த அவனர்களுடைய உடலுக்கு உயிராய் செல்லும்படி நீ கற்றால் என்னை மறக்கவும் கற்றாயோ? மிகுந்த வெற்றியை படைத்த புத்திரன் இறந்தான் என்று சொல்ல கேட்டும் நென்னுயிர் போனதில்லை, இன்னும் இருந்தது. மனம் வேகின்றது, மிகுந்த துன்பம் வந்த விடத்து சாதற்கு ஒரு வரத்தை சுயருமானிடத்து பெற்றேன் இல்லையே. வெற்றியுடைய புதல்வன் இறந்தால் என் உயிரும் கூட இறவாமல் இருக்கின்றது. பலாத்காரமாக அதனை போக்குதலும் ஆகாது. என் செய்வேன்? அழியாமல் இருக்கும்படி பெற்ற வரமும் பிழையாய் முடிந்ததே. இன்னுயிரே, என் கண்ணே, என் அரசே, என்னை போருக்கு அனுப்பிவிட்டு இவ்வாறு இறங்குவதற்காகவா யான் இங்கே இருந்தேன். இந்த பதிவந்த தூதுவன் கூவி அழைத்து கொண்டு செல்லும் கூட்டுவனுடைய ஒற்றுவனோ? பாவியேன் அறியேன், நீ யமனுடைய நரகத்திற் போனியோ அன்றி வேறொரிடத்திற் சென்றியனையோ? யான் ஒன்றையும் அறியேன், தனியே தியங்குகின்றேன். இத்துயரத்தை ஆற்றேன். என் அரசே, என் ஆருயிரே, வாராயோ என்று சூரவன்மன் இறங்கி வருந்தினான். அவன் பக்கத்தில் உள்ள அவணர்களுள் சிலர் ஓடிச் சென்று போர்க்களத்திலே வெட்டுண்டு கிடந்த பானுகவனுடைய உடம்பை எடுத்து அழுது கொண்டு வந்து சூரவன்மனுக்கு முன்னே இட்டு அவனுடைய கால்களை பற்றி கொண்டு புலம்பினார்கள். அவனும் பானுகவனுடைய துணிந்த உடம்பை கண்டு அரற்றி அழுது கலங்கினான். சூரவன்மன் பானுகோவனுடைய வெட்டுண்ட சிரத்தை கையில் எடுப்பான், அதன் அழகை பார்ப்பான், கண்களில் ஒற்றுவான், முத்தம் கொடுப்பான், பாம்பு போல உயிர்ப்பான், புரளுவான். வெட்டுண்டிறந்தும் பகைவர் கண் மாட்டும் கொண்ட மிகுந்த கோபத்தீர் தீர்கிலை மிகுந்த மானமும் வீரமும் வலியும் இனி உன்னோடு அழியும் போலும் என்பார். பானுகோவனுடைய கையில் ஒன்றை விரைந்தெடுத்து தன்னுடைய இரத்த கண்ணீர் முழு காட்டி, ஐயனே, ஆகாயத்தினின்றும் சூரியனை பிடித்து கொண்டு வந்த கை இதுவோ என்று அரட்டுவான். பானங்கள் மூழ்குவதால் சாளரங்கள் போல பிழை தங்கிய தோளையும் மார்பையும் பார்ப்பார். பகைவர்களுக்கு தோல்வி உடையதா ஆள் நீ அன்றி வேறு யார் உளர் என்பார். போர்க்களத்திலே உன்னுடலை வேறாக துணிந்த வீரபாகுவினுடைய உயிரை பருகி நாளன்று என் மனத்துயராருமோ என்பார். பல போர்களை வென்ற என் மகனாகிய பானுகோபன் இங்கே வந்து ஒரு தூதவன் கொல்ல இறந்தான் என்று சொன்னால் யான் ஆண்ட அரசியலின் வலி நன்றாயிருந்தது என்பார். சிரசையும் மார்பையும் கைகளையும் முன்போல பொருத்தி பார்த்து புரளுவார். துயரின் மனத்தை வருத்துகின்றது. அதனை கண்டும் உயிரே, நீ இன்னும் இறக்கின்றனையோ என்பார். மருளுவான், கைகளை தருவான், கைகளை உதறுவான். புத்திரனை புத்திரனை அன்போடு பார்த்து அழுவான், விழுவான், சோழ்வான், புரளுவான், வாயில் அடிப்பான், பூமியில் உருளுவான், பெருமூச்சு விடுவான், வியர்ப்பான்.
சூரபன்மன் இவ்வாறாக துன்பமெய்தி இறங்கும் பொழுது அந்த புறத்தினுள் இருந்த தாயாகிய கோவலை பானுகோபன் இறந்தமையை கேட்டு நிலத்தில் விழுந்து அழகஞ்சோர கைகளை யுதறி வயிற்றில் அடித்து இரத்த கண்ணீர் விட்டு ஆற்றாத துன்பத்தினால் வெளியில் அகப்பட்ட மயிர்பேடை போல ஏங்கி இறந்த என் மகனை காண்பேன் என்று ஆவலித்தோடி வந்தாள். அதனை அறிந்த பெண்கள் பலரும் நம்மரசன் ரேவியாகிய பதுமகோவனை துன்பம் வந்தது, நீவிரும் இப்பொழுதே துன்பத்தை அடைகிறீர் என்று கூவி ஆவலித்து அவர்களுக்கு பக்கத்திலே கூடி ஸ்தானங்களில் அடித்து ஏங்கி இறங்கினார்கள். பதுமகோவனை அப்பெண்களோடு முந்திச் சென்று வெட்டுண்டிருந்த பானுகோவன் மீது வீண்டு மயங்கி தியங்கி பின் தெளிந்து இடியேறுண்ட பாம்பு போல புரண்டு இவ்வாறு புலம்பினாள். சூரியனுடைய கிரண தூண்டுதலும் ஆகாயத்தில் சென்று கையோடு அவனை பற்றி கொண்டு வந்து என் கண்முன் சிறை செய்த முருகாவோ, ஐயோ, இன்றைக்கு நீ கூற்றுவனுக்கு இரையாவதை நான் அறியேனே. முன்னாளில் தேவருலகில் நெருப்பு மூட்டி பகைவர் எல்லாரையும் கொண்டு வந்தாய். அப்பொழுது உன் கோலத்தை கண்ட யான் இன்று இக்கிடையை காண்பேனா? பாவியனாகிய யான் இவ்வுயிரை விட்ட நல்லேன். லக்குமியினுடைய கையிலிருந்த ஒரு கிளிப்பிள்ளையை வேண்டுமென்றே முன்னே உன்னை கேட்க வலிமையினால் அதனை வாங்கி தந்தாய். வருத்தமுற்றேனாகி எனக்கு இன்றைக்கு ஒரு வார்த்தையாயினும் சொல்லுகின்றாயில்லை. அந்தோ செய்யும் வகை ஒன்றையும் அறியேனே. பாபத்தினாலோ தேவர்கள் வலரும் சொல்லிய சாபத்தினாலேயோ வெறினும் மேலாகிய மும்மூர்த்திகளுடைய கோபத்தினாலோ எவ்வகையாலோ யான் அறியேன். உன்னை தோற்று சோபத்தீயால் வாடுகின்றேன். பொன்போலும் மேனியையுடைய கந்தனை இவ்வூரில் புகுவித்து வீணாக போரை மூட்டி குமாரர்கள் எல்லாரையும் கொள்வித்து இன்றைக்கு நீயும் இறக்கும்படி சூழ்ந்தார்களே. அந்த தேவ மகளிர் அனைவரும் என் போலாகுக அச்சிரவாகு அக்கினி முகன் 3000 ஆகிய இவர்கள் எங்கள் எல்லாருக்கும் முன்வந்து தோற்றாள் என்று உன்னை வணங்கி சூழ்ந்தார்களோ. மிகுந்த அழகினையுடைய வீரவாக்கியோடு மனந்துணிந்து சுவர்க்கத்தை அடைந்தாய். உன்னை வந்தடையும் வண்ணம் என் மனம் துணியாது உலை வெய்கின்றது. என் மனமும் ஞானம் கொண்ட நண்பு நன்று கருந்தேனின் மொய்க்கும் வண்டுகள் போல பெண்களுடைய கண்கள் வந்து சூழ அவற்றுக்கு விருந்தாகின்ற உன்னுடைய நடையை காணும் விதியற்றேன். அருமருந்து போலும் மகனே, உன்னை இழந்தேன். இனி யான் இவ்வுலகில் உயிரோடு இருந்தேன் அல்லேன், இறந்தேன் அன்றோ. வருந்துகின்ற தேவர்களுக்கு மிகுந்த துன்பத்தை செய்தல் நன்றல்லவென்று உன் பிதாவுக்கு சொன்னேன். அவர் அதனை யோசியாமல் உன்னை தோற்றார். அவரும் இன்னும் தம் உயிரை தாமாக நீக்காமல் உய்ந்திருப்பாரோ என்று இவ்வாறு சொல்லி சூரபன்மனுடைய பட்டத்து தேவியாகிய பதும கோபலை இறங்கினான். அவனுடைய மற்றைய மனைவியர்களும் கிளைஞர்கள் யாவரும் இன்று அந்நிய கன்றை இழந்த பசுவை போல கதறினார்கள். மகேந்திரபுரி அன்றைக்கு வெற்றி நீங்கி துன்பம் மிக்கது. சூரபன்மன் அழுகை நீங்கி பதுமகோமலை முதலாய பெண்களை அவரவரிடங்களுக்கு செல்லும்படி அனுப்பி கோபமுடையனாய் தன் பக்கத்திலே வணங்கி நின்ற சில அவுணர்களை நோக்கி, என் பகைவர்கள் எல்லாரையும் விரைவில் இன்றைக்கே கொன்று அவர்களுடைய இரத்தத்தை சொரிந்து ஒரு ஜாகத்தை செய்து இறந்த என்னுடைய மகனை எழுப்புவேன். அவனுடைய சரீரத்தை ஒரு சேரிலிட்டு நீங்காது பாதுகாக்க கடவீர்கள் என்றான். அதை பல அவுணர்கள் கேட்டு நன்றென்று பானுகோபனுடைய உடம்பை ஒரு பக்கத்தில் கொண்டு போய் பாதுகாத்தார்கள். அப்பொழுது சூரபன்மன் வெகுண்டு, நம் பகைவர் கூட்டம் முழுவதையும் என் தம்பியாகிய சிங்கமுகனுக்கு உணவாக கொடுப்பேன் என்று எண்ணி சில தூதர்களை பார்த்து வடதிசை சமுத்திரத்திலுள்ள ஆசுரம் என்னும் நகரத்திலிருந்து அரசு செய்கின்ற என் தம்பியாகிய சிங்கமுகனை விரைந்து ஓடிப்போய் இங்கே அழைத்து வருகிறீர் என்றான். திருச்சிற்றம்பலம். சிங்கமுகன் பதப்படலாம். சூரபன்மன் சிங்கமுகனை அழைத்து வரும்படி சொல்லியதை தூதுவர்கள் எட்டு அவனுடைய கால்களை வணங்கி மனோகதியிலும் முற்பட்டு சென்று வட சமுத்திரத்தை அடைந்து அசுரத்தில் போய் வீதிகளை கடந்து கோயிலுள் புகுந்து சிங்கமுக அசுரனை கண்டு கழித்து அவனுடைய கால்களை வணங்கி நின்றார். சிங்கமுகன், நீ வந்ததென்னை சொல்லுங்கள்,
என்றான். நம்மரசனாகிய சூரவன்மன் உன்னை அழைத்தான், விரைந்து வருக என்று தூதர்கள் சொல்லினார். சிங்கமுகனை கேட்டு அங்கே நிகழ்ந்த சம்பவம் உண்டானால் சொல்லுங்கள் என்றான். அவர்கள் அவனை வணங்கி, அரசனே சொல்லுகின்றோம் கேள். பூமியில் வந்து உன் தம்பியாகிய தூதர் தாரகனை வேட்படையினால் சங்கரித்த கந்தவேள் பிரமா முதலிய தேவர்கள் சூழ மகேந்திரபுரிய வந்தடைந்தார்கள். புதர்களும் மந்திரிமாரும் அவர் வந்திருக்கும் இடத்தில் போய் பொருது பைய இறந்தார்கள். இரண்யன் விந்து சமுத்திரத்தில் ஓடி ஒளித்தான். நம தரசனாகிய சூரவன்மன் இருந்தான். இதுவே அவ்விடத்து நிகழ்ச்சி என்றார்கள். தூதர்கள் சொல்லிய வார்த்தையை சிங்கமுகன் கேட்டு கோபமும் மானமும் துன்பமும் தன்னெஞ்சத்தை பிளக்க இருக்க விட்டெழுந்து அவனர்களோட கோயிலின் வாயில் அடைந்து தூதுவர்களை நோக்கி, என்னுடைய மிகுந்த சேனைகளை கொண்டு வருதீர் என்றான். அப்பணியை தூதுவர்கள் சொல்லுதலும் 4 வகை சேனைகளும் விரைவில் வந்து சேர்ந்தன. சிங்கமுகன் அவரை பார்த்து, கிளைஞர்களாகிய படைத்தலை தலைவர்கள் பக்கத்தில் சூழ ஒரு தேரில் ஏறினான். சதுரங்க சேனைகளும் ஆரவரித்தன. சல்லிகை, முரசம், காலம், சங்கு முதலிய வாத்தியங்கள் ஒலித்தன. கொடிகள் எங்கும் நெருங்கின. 4 வகை சேனைகளும் ஆகாய வழியாக விரைந்து செல்லுதலால் முயல்கள் அஞ்சி முழங்காமலும் உடை பெயராமலும் இருந்தன. இத்தன்மையாக நெருங்கிய சேனைகளுடன் செல்ல முகாசுரன் ஒரு நாளிகை பொழுதினுள் ஆகாய மார்க்கமாக மகேந்திரபுரிய வந்தடைந்தான். தேவர்கள் அதனை கண்டு அஞ்சு ஓடினார்கள். சிங்கமுகன் சூரவன்மனுடைய கோயிலின் கடைத்தலை வாயிலை அடைந்து தேர் நின்று முறங்கி உள்ளே போய் சூரவன்மனுடைய சபையை அடைந்து அவனுடைய கால்களிலே சிரங்கள் படும்படி அன்போடு வணங்கினான். சூரவன்மன் அவனை கையினால் எடுத்து மார்போடு இறுக தளவினான். சிங்கமுகன் அவனை நோக்கி, மகாராஜனே, உன்னுடைய செவ்விய முகம் வாடியது, உனக்கு வந்த துயரஞ்சாது சொல்லுதி என்றான். சூரவன்மன் அவனை தன்முன் நிற்க செய்து, என் தம்பியே, என்னிடத்தில் நிகழ்ந்தவற்றை சொல்வேன் கேள் என்று அன்று நீ அமைச்சியலுக்கு வந்து மீண்ட பின்பு குமாரன் என்பவன் சேனைகளும் தானுமாய் அந்த நகரில் வந்து பாசறைகளில் இருந்தான். அவனுடைய சேனைகள் போர் செய்ய என் குமாரர்கள் இறந்தார்கள். அமைச்சனாகிய தருமகோபனும் இறந்தான். சேனைகளும் அழிந்தனர். இரணியன் தோற்று சமுத்திரத்தில் ஓடி ஒளிந்தான். சிங்கமுகனே, இது இவ்விடத்து நிகழ்ந்தது. நீ அளவற்ற படைகளோடு போருக்கு சென்று சிவகுமாரனுடைய வலியை கெடுத்து மீளக்கடவாய். இதற்காகவே உன்னை இங்கே அழைத்தேன் என்றார். இவற்றை சிங்கமுகன் கேட்டு மனதில் இன்பமுண்டாக விட்டுட்டாங்க. துன்பம் உண்டாக தமையனுடைய கால்களில் இருந்து வேலை போட்டுதோ? இல்ல தன்மையுடைய கால்கள் விழுந்து வணங்கி நின்று, மகாராஜனே, புத்திரர்களையும் மந்திரிமார்களையும் சுற்றத்தாரையும் மற்ற எல்லோரையும் நிகழ்ந்து இருந்தாய். உன் மன எண்ணம் புல்லிது. உற்பத்தியும் நாசமும் இல்லாத கடவுளை பாலகன் என்று எண்ணினாய். மேல் வருவதனை அறிந்திலை. என் சொல் உனக்கு விஷமாயதே. முன்னை விதியை யார் வெல்லும் வழியினர்? பெருகுகின்ற ஜலத்திற்கு கரை கோலியாவதென்ன? யான் இனி இப்பொழுதே சென்று பகைவர் கூட்டங்களை கொன்று உண்டு நிற்கின்றேன். நீயும் அதனை காண். கந்தசுவாமியாகிய ஒருவரையும் யான் வெல்லப்பெறேன். உன்னை வந்து காண்பேன். அகுதில்லையானால் யாவரும் இறப்பர். அண்ணாவே, இனி நீ மனத்தில் நினைத்தவற்றை செய்வாய் என்று கூறி பின்னரும் தலையினை வணங்கி தமையனை வணங்கி இறைப்பொழுதும் அவ்விடத்து
இல்லாமல் விடைபெற்றுக் கொண்டு சேனைகளோடு மீண்டும் தன் கோயிலை அடைந்தான். கோயிலை அடைந்த சிங்கமுகன் மேருமலை போலும் அன்னக்குவியலையும் அதனைச் சூழ்ந்த மற்ற மலை போலும் மாம்சங்களையும் கடல் போன்ற இரத்தம் தேன் பால் தயிர் கள்ளு முதலியவற்றையும் நுகர்ந்து வாசனை திரவியங்களையும் பூசி புட்ப மாலையை தரித்து புதிய ஆபரணங்களை பூண்டு 1000 நெற்றிகளிலும் விபூதியை அணிந்து தண்டத்தையும் சக்கரத்தையும் சிவபெருமான் கொடுத்த சூலப்படையையும் குலிசம் முதலிய தெய்வப்படைகளையும் தாயாகிய மாயவள் கொடுத்த பாசத்தையும் மற்ற எத்திர படைகளையும் கையில் ஏந்தி 10 லட்சம் குதிரைகள் பூண்ட ஒரு தேரில் ஏறி மந்திரிமாரும் தன் புத்திரர்களும் யானை குதிரை தேர் முதலியவைகளும் சூழ நகரத்தின் வாயிலில் வந்தார். இலக்கம் வெள்ளம் சதுரங்க சேனைகள் வந்து சூழ்ந்தன. தேவர்களுடைய உயர்வையும் மனிதர்களுடைய வாழ்வையும் அவனர்களுடைய துன்பத்தையும் நீக்கினவர்களும் அக்கினி பற்றிய காடு போன்றவர்களும் போரிலே மார்பினின்றி வடுப்பட்டதவர்களும் கூற்றவனை யொத்தவர்களும் அக்கினியை காலும் கண்களையுடையவர்களும் விண்ணுலகத்தை ஏனும் விழுங்க வல்லவர்களும் எதிர்த்த படைகளுடைய இரத்த சதை முதலியவற்றை இட்டு நிரம்பாமையாற் கடற்போன்ற வேல் வில் முதலிய ஆயுதங்கள் பலவற்றையும் ஏந்தி அண்டங்களும் உடைந்து அதிரும்படி ஆர்த்தார்கள். யானைகள் சொரியும் மதஜலம் ஆறுகளாக கதிகொண்டு கொடிப்படைகளுக்கு முன் சென்றது. குதிரைகள் துகள்களினால் விண்ணுலகத்தையும் பூமியாக்கின. படை வீரர்களில் பலர் தேர்களிலும் பலர் குதிரைகளிலும் பலர் யானைகளிலும் பலர் பூமியிலும் சென்றார்கள். சிங்கமுகாசுரனைப் போல தலைகளைக் கொண்டவனும் மாயவளுடைய மகனும் சிங்கன் என்னும் பேரையுடையவனும் ஆகிய சேனாதிபதியானவன் கடல் போன்ற 4 வகை சேனைகளோடும் முன்னணியிற் போயினான். கொம்பு பேரி நிசாலம் உடுக்கை முதலாகிய வாத்தியங்கள் ஒலித்தன. கழுகுகளும் காகங்களும் காளிகளும் கூலிகளும் போருண்டாயது. நமக்கு இனி உணவு உண்டு என்று ஆகாயத்தில் நெருங்கின. இவ்வாறாக 7 கடல்களையும் போல சேனைகள் செல்ல சிங்கமுகன் போரை குறித்து சென்றான். சிங்கமுகன் போருக்கு செல்லுதலை பிரமாவும் இந்திரனும் தேவர்களும் கண்டு அச்சமடைந்து வியர்த்து மேனி அலசவும் உடை நெகிழவும் நெஞ்சுடைப்பவும் கையை விரித்து கொண்டு யாவரும் விரைந்தோடி சென்று பாசறையில் உள்ள திருக்கோயிலே தேவர்கள் நெருங்கிய சிற்சபையில் வீற்றிருந்த முருக கடவுளுடைய திவ்ய சந்நிதானத்தில் போய் அவருடைய திருவடிகளை வணங்கி விண்ணப்பம் செய்வாராயினர். 1000 தலைகளையும் 2000 கைகளையும் உடையவனும் 1000 மேற்பட்ட அண்டங்களை வென்றவனும் 1000 யோசனை உயர்ந்த சரீரத்தை உடையவனும் நினைத்தக்கரிய வஞ்சனையிலும் மாயையிலும் வலிமையிலும் சிறந்தவனும் இவ்வுலகமெல்லாம் அழியினும் இறவாதவனும் அட்டகுல மலைகளும் அட்ட யானைகளும் அட்ட நாகங்களும் ஆதி கூர்மமும் சுமத்தலை மாற்றி உலகமெல்லாவற்றையும் முன்னோர் நாளிலே ஒரு கையாற்று வந்தவனும் சேருமானீந்ததும் எல்லையில்லாத பவர்களை கொன்று இரத்த வெள்ளத்தில் மூழ்கினதும் ஆகிய சூலத்தை ஏந்தியவனும் என் திசைகளையும் பூமியையும் 7 பாதாளங்களையும் விண்ணுலகத்தையும் அதன் மேலுள்ள உலகங்களையும் இவைகளையும் கொண்ட அண்டங்களையும் ஓர் அகங்கையால் வாரி உண்டு உமிழ்கின்ற வலியை உடையவனும் பூமி ஒரு பக்கம் தாழ்ந்து ஒரு பக்கம் உயர்தலாற் சமுத்திரங்கள் சிந்தி விண்ணுலகத்தில் இருக்கும்படி புடைபெயர்த்து நடக்கின்ற கால்களை உடையவனும் மேருமலையை ஈகதொரு தண்டாயுதம் என்று செருக்குடன் எடுத்து அண்டகடாகத்தை அடிக்க அது துகளாததும் இது நொய்யது என்று அந்த மேருவை மீளவும் வைத்தவனும் வீசினால உலகங்களை எல்லாம் பிடிக்கத்தக்க 2 பாசங்களை ஏந்திய வகையை உடையவனும் வட சமுத்திரத்துள்ள ஆசுரம் என்னும் நகரத்தில் வாழ்பவனும்
ஆள்பவனும் சூரபன்மனுக்கு தம்பியும் அவனிடம் மிக்க வலிமையுடையவனும் நம்மவர்களை நாள்தோறும் துன்பப்படுத்துபவனும் ஆகிய சிங்கமுகாசுரன் என்னும் கொடியோன் அளவில்லாத சேனா சமுத்திரங்களை சூழ தேவரீரோடு போர் செய்யும்படி மிக்க வலியுடன் வந்தான். பெருமானே அவனை கொன்று எங்களை காத்தருளும் என்றார்கள். இவ்வாசகங்களை திருச்செவி மடுத்த அருமுகக் கடவுள் தம் மயலில் நின்ற வாயுவை பார்த்து நம்முடைய தேரை கொண்டு வருதி என்று பணித்தார். அவருடைய திருமருங்கில் நின்ற வீரவாகு தேவர் எம்பெருமானுடைய சன்னிதானத்தில் சென்று பாதங்களில் வீழ்ந்து வணங்கி, எம்பெருமானை இலக்கத்தட்டு வீரர்களோடும் சேனைகளோடும் அடியேன் சென்று சிங்கமுகனை கொன்று மீண்டு வருவேன். அடியேனை அனுப்பி அருளுக என்று பிரார்த்தித்தார். சுப்பிரமணிய கடவுள் முறுவலோடு அதனை கேட்டு வீரவாகு இறக்கும்படி இங்கே வந்த சிங்கமாசுரனுடைய போரை நீ விரும்பினார். நல்லது, உனக்கு அனுமதி தந்தோம். சேனைகளோடு நீ முன்னே செல்லுது என்றார். என்னலும் வீரவாகு தேவர் எழுந்து கைகூப்பி நின்று வணங்கி அவர் எழுந்தெறியிருக்கும் சிற்றபதவை நீங்கி தம்முடைய மாளிகையை அடைந்து வில்லை எடுத்து விரலில் புட்டிலை செறித்து கையில் கோதையை கட்டி இருமேனியின் கவசத்தை இட்டு அம்பரா கூட்டை முதுகில் யாத்து தெய்வ படைக்கலங்களை எடுத்து தும்பை மாலையை சூடி தேரில் ஏறி புறங்கடை வாயிலில் வந்தார். இலக்கத்தன்மரும் போர்க்கோளங்களோடு தங்கள் தேர்களிலே ஏறி கொண்டு ஆரவாரித்து சூழ்ந்தார்கள். 1000 வெள்ளம் பூதசேனைகள் மலைகளையும் மரங்களையும் படைக்கலங்களையும் ஏந்தி பக்கத்தில் நெருங்கி சூழ்ந்தன. வாத்தியங்கள் முழங்கின, கொடிகள் மொய்த்தன, பூதூளி பறந்தது. இவ்வாறே 1000 வெள்ளம் பூத சேனைகளும் படத்தலைவர்களும் இலக்கத்தன்மர்களும் தம்முடன் செல்ல வீரவாகுதேவர் போர்க்களத்தை அடைந்தார். அப்பொழுது சிங்கமாசுரனுடைய சேனைகளும் கங்கா நதியை சேர்க்கின்ற சமுத்திரத்தை போல பூத சேனைகளோடு வந்து கலந்தன. கோடுகளும் கொக்கரைகளும் பேரிக்கைகளும் முழங்கின. மயிற்பீரிகளும் மணிகளும் கொடிகளும் ஆத்தன. கடலொளியும் முகில் ஒளியும் போல யானைகளும் குதிரைகளும் தேர்களும் ஒலித்தன. இவ்வாறாகிய சமயத்தில் பூதர்கள் போரை முயன்றார்கள். அதனை கண்டு அவுணர்களும் போருக்கு மூன்று தண்டங்களையும் மலக்களையும் பிண்டி பாலங்களையும் தோமரங்களையும் சொன்னார்கள். விற்களை வளைத்து பான மலைகளையும் பொழிந்தார்கள். பூதர்கள் மரங்களையும் மலைகளையும் தண்டங்களையும் எழுப்படைகளையும் மலுக்களையும் வீசினார்கள். இவ்வாறு பெறுகின்ற அவுணரும் மூதரில் சிலரும் கால்களும் கைகளும் புயங்களும் மார்புகளும் முடிகளும் சிரங்களும் சென்றனர். அவர்களுடைய உடம்பினின்றும்படியும் இரத்த வெள்ளம் பரத்தலாற் பூமி செவ்வானத்தை ஒத்தது. ஊன்களும் பிண மலைகளும் செறிந்தன. கழுகுகளும் பிசாசுகளும் நெருங்கின. அவன சேனைகளும் பூத சேனைகளும் இவ்வாறு போர் செய்யும் பொழுது அவனப்படைத்தலைவர் வந்து தாக்குதலால் பூத சேனையின் முன்னணி முறிந்தது. பூதர்கள் அதில் அடித்தலை சிங்கர் என்னும் பூத படைத்தலைவர் கண்டு கோபித்து ஒரு தண்டத்தை எடுத்து எதிர்த்து அவணர்களுடைய பற்களும் தலைகளும் சிதறும்படி அடித்து வீழ்த்தி சென்றார். அவர் செல்லும் பொழுது வலியினால் விட்டுமையொத்த தசமுகன் என்னும் ஓர் அவுணன் நீ இங்கே சென்கின்றாய், நில் என்று கூறி அவருக்கு எதிரே சென்று வில்லை வளைத்து நானொலி செய்து பானங்களை மலை போல சொரிந்தார். சிங்கன் அவ்வம்புகள் வலியும்படி தண்டினால் அடித்து வீழ்த்தி ஓடியினோம். ஓர் அடியினால் அவனிட்ட கவசத்தையும் இழந்தார். தசமுகன் இந்த கொடியவனுடைய உயிரை மாற்றுவேன் என்று ஒரு தண்டை சிங்கர் மீது இருந்தார். அவரது மார்பில் ஏற்றார். தண்டம் ஒடிந்து வீழ்ந்தது. தசமுகன் அதனை நோக்கி வீராதி வீரனும் உமனே போலும் என்றெண்ணி யானினி காண்போம், நீ வலியை ஆயில் இதனை காத்துக்கொள் என்று ஒரு மழுவி எறிந்தார். அது தேவர்கள் அஞ்சும்படி அக்கினியோடும் வாயுவோடும் கூடி நஞ்சை போல சிங்கர் மேற்சென்றது. அவர் அதனை தண்டினால் அடித்து வீழ்த்தி அதன் தண்டினாலே தசமுகனுடைய வில்லை பொடியாக்கினார். அது கண்ட அவனர்கள் துன்பமுற்றார்கள். தசமுகன் அக்னி மயமாகிய ஒரு வேட்படையை செலுத்த சிங்கர் அதற்கெதிராக ஒரு சக்கரப்படையை விடுத்தார். அது சென்று வேட்படையை அழித்தது. தசமுகன் ஒரு தண்டை எடுத்தெறிந்தான். அது கணப்பொழுதினுள் சிங்கனுடைய மார்பில் வந்து படுதலும் அவர் மார்பினின்றும் இரத்தம் மழை போல வடிய சோகித்து பின் ஓடிப்போய் சதமுகனுடைய மார்பில் ஒரு கையால் அடித்தார். அவன் விழுந்திறந்தான். சதமுகன் இறந்தலும் அவணர்கள் யாவரும் பூதர் மேற் சென்று
போர் செய்வாராயினர். அப்பொழுது இலக்கம் வீரர்களுள் அனகர் என்பவர் பெருங்கோபத்தோடு அதரத்தை கடித்து வில்லை ஏந்தி அவுண சேனைகளை எங்கே போகிறீர்கள் என்று எதிர்த்து தாக்கி பானங்களினால் அவுணர்களுடைய தலைக்கு வைகளை சிந்தி தரையில் வீழ்த்தி கலக்கினார். அனகர் இவ்வாறு அவுண சேனைகளை கொன்று திரிதலும் ஒளிந்த அவுணர்கள் யாவரும் ஓடினார்கள். துன்முகன் என்னும் அவுணன் அதனை நோக்கி ஓடுகின்ற அவுணர்களை நீ வருந்தாதொழிமின் மின்மினி கூட்டங்கள் சூரியனை வெல்லுமா? யான் கோபத்தாற் பூதர்கள் என் முன் நிற்பார்களா? பூதர்கள் போரை விட்டார்கள், நீங்கள் நில்லுங்கள் நில்லுங்கள் என்று சொல்லும் அவ்வுணர்கள் இல்லாதோடினார். சேனைகள் அழிதலை துன்முகன் பார்த்து நேசொரிந்த நெருப்பை போல கோபித்து படைத்தலைவர்கள் அந்தோ நம் சேனை அழிந்தன என்று வருந்த வில்லை வளைத்து வேடா மலை போல பானங்களை சொரிந்தான். பூதர்களும் அவனோடு போர் செய்ய ஆரம்பித்து மலைகளையும் மரங்களையும் வீச அவற்றால் சிற்சில பானங்கள் இடிந்தன, சில ஓடிந்தன, சில நெறிந்து போயின. துன்முகன் அதனை பார்த்து என் பானங்கள் பூதர்களை அழித்தில, இவர்களோடு யானொருவன் தனியாக போர் செய்வது மரிது என்றெண்ணி பல மாயங்களினாலே ஒவ்வொரு பூதர்க்கும் 100 வடிவம் கொண்டு தாக்கினான். வீரபாகுதேவர் துன்முகனுடைய மாய ஸ்வரூபங்களையும் அவைகள் பூதர்களோடு போர் செய்கின்ற வெற்றியையும் பார்த்து வருந்தி வெகுண்டு இது மாயம் போலும் என்றெண்ணி இதனை மாற்றுவது படைக்கலமோ என்று யோசித்து ஞான படைக்கலத்தை செலுத்தினார். துன்முகன் காற்றின் முன் எதிர்பட்ட பூளை போல தன் மாயையின் வடிவங்கள் எல்லாம் மறையத்தான் ஒருவனாய் கொதித்து வில்லை வளைத்து 1000 பானங்களை ஒரு தொடையாக செலுத்தினான். வீரபாகு தேவர் தம்முடைய வில்லை வளைத்து 1000 அம்புகளால் அவனுடைய அம்புகளையும் 7 பானங்களினால் அவனுடைய வில்லையும் ஓரம்பினாற் கவசத்தையும் அழித்து அவனுடைய உடம்பெல்லாம் அளவில்லாத பானங்களை அழுத்தினர். துன்முகன் தன்னுடம்பை பானங்கள் பிளந்தலும் இரத்த நீர் இறந்தவன் போல் வீழ்ந்து மயங்கி பின் தெளிந்து போர் செய்வ பயந்து நான் போர் செய்ய எதிர்ப்பேனாயின் மரணம் வரும், ஆதலால் ஓடி பிழைப்பதே முறை என்று நினைத்து மனத்தால் வழிபட்டு இதோட நிப்பாட்டுவோமே, ஒரு மாய மாந்திரத்தை நினைத்து தேர் நின்று உமிழ்ந்து அற்றுவமாய் ஆகாயத்தில் போயினான். அதனை கண்ட பூதர்கள் சிலர் இவன் மாயையில் வலியன் வஞ்சன் விரந்தோடி போயினான், இவனை போய் பிடிப்போம் வாருங்கள் என்றார்கள். அதனை கேட்ட வீரபாகுதேவர் இதனை தவிருதிர் போருக்கு அஞ்சியோடின ஒருவனை நெருக்கி உயிர் கவர்தல் புகழோ வன்மையோ, போருக்கு பயந்தோடினவர்களையும் தம்மை சரணம் என்றடைந்து வணங்கினவர்களையும் வாட்டமுற்றோர்களையும் வலிமையில்லாதவர்களையும் கொன்றவர்கள் அல்லவா குற்றத்துக்குட்படுவர், வீரர் அல்லாதாரை கோபியாதொழிமின் என்று கூறினர். பூதர்கள் அதனை நீதி என்று எண்ணி துன்முகனை தொடர்தலை நீக்கினார்கள். இவைகளை சிங்கமுகாசுரன் பார்த்து நம்முடைய சேனைகள் எல்லாம் ஒடுங்குகின்றன, நாம் பின்னே நிற்றலால் ஆவதென்ன என்று கூறி பூதர்களை நோக்கி முன்னே சென்றான். பூதர்கள் சிங்கமுகாசுரன் நம்முன் போருக்கு வந்தான், யாம் அவருடைய வலிமையை அளிப்போம் என்று மலைகளையும் மரங்களையும் அழுக்களையும் சூலங்களையும் தண்டங்களையும் எழுப்பி படைகளையும் கலைப்படைகளையும் சொரிந்தார்கள். சிங்கமுகன் அவற்றை நோக்கி அக்கினிகால உயிர்த்தான். பூதர்கள் வீசிய மரம் முதலிய யாவும் அம்மூச்சுக்கெதிரே சென்று சில கரியும் சில தீயும் சில பூலியாகும் சில ஆகாயத்தில்
ஆகாயத்தில் திரியும், சில மீளும். அவைகள் செயல் இவ்வாறாயின. பூதர்கள் அதனை பார்த்து, ஐயையோ, நம்முடைய படைகள் எல்லாம் சிங்கமுகாசுரனுக்கு எதிரே செல்கின்றன, அவனுடைய மூச்சுக்காற்றினால் அழிகின்றன. யாம் இனி செய்வது ஒன்றுமில்லை. இவனோடு யாம் போர் செய்வது எப்படி? இவன் யாரினும் மேலானவன் என்று கூறி கோபம் கொண்டு யாவரும் ஒருங்கே போய் மலைகளையும் மரங்களையும் பறித்து கொண்டு வந்து அரவாரித்து சிங்கமுகன் மேற்செல்ல விடுத்தார்கள். அவைகளெல்லாம் ஒருங்கு சென்று எத்திசைகளிலும் செறிந்து ஆகாய வழியை தூர்த்தன. அதனால் சூரியன் மறைய இருள் உண்டாயிற்று. பறவைகள் இராக்காலம் வந்ததென்று கூடுகளை உடையனவாயின. சூரியன் பகல் கழியும் முன்னோடினான். இகது அற்புதம் பிரமகற்பம் வந்தது என்று அறிஞர்களும் கலக்கம் எய்தினார்கள். பூதர்கள் எறிந்த மலைகள் ஆகாய வழியை மறைத்தலாற் சூரியன் அஞ்சி நின்றான். தேவர்கள் யாம் இந்நாள் காரும் அவுணர்களால் வரிந்தினோம். பூதர்கள் இங்கே மலைகளை வீசினார்கள். இங்கு நின்றால் இவர்களாலும் வருத்தமடைவோம். இப்போர் நிகழ்ச்சியை பின்பு அறியலாம். இப்பொழுது நாம் போதலே துணிவு என்று ஓடினார்கள். மலைகளில் இடையிடையில் பொருந்திய முகில்கள் மலையையும் இடியையும் மின்னலையும் கான்று வீழ்ந்தன. அம்மலைகள் ஒன்றோடு ஒன்று நெருங்கி தாக்குதலால் எழுந்த நெருப்பு சென்ற விடமெல்லாம் பொறியாய் புகைந்தன. அதனால் உயிர்கள் அழிந்தன. இப்படி பல இயல்புகள் பொருந்த பூதர்கள் இருந்த மலைகளும் மரங்களும் சென்று கைலாச மலையைச் சூழ்ந்த மேகங்களைப் போல சிங்கமுகனை சூழ்ந்து அவன் மேல் மெட்டு பொடியாகாது ஒடியாது பூலியாகாது நொய்ய தன்மேனவாய் பூமியில் விழுந்தன. திருச்சிற்றம்பலம். இது இப்ப 4ஆம் காண்டம். 4ஆம் காண்டம் எங்களுக்கு 5ஆம் காண்டம் நல்லா போகும். 4ஆம் காண்டத்தின் முடிவுதான் இது நடந்துருக்கு. இனி சூரபத்மன்ற கதை வரும். என்னடா இது? சூரபத்மன்ற கதை வரும். சூரபத்மனோட முடிஞ்சது. சிங்கமுகாசுரன் தானே கடைசி. சூரபத்மனோட முடியும். பிறகு அங்கால 5வது படலத்துல திருப்பரங்குன்றத்துக்கு அவர் போறதும் தெய்வயான கல்யாணம் நல்லா இருக்கு.